Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். ரைஸ் பால்ஸ். இந்த ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சோ இந்த லாக்டவுனுக்கு நான் ஸ்பெஷலா இந்த ரெசிபி பண்றேன். ஆல்ரெடி நான் ரைஸ் ஃப்ளோர்ல பண்ணிருந்த ரெசிபி வந்து எல்லாரும் நல்லா பார்த்திருந்தீங்க. சோ இந்த ரெசிபி எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स இப்போ இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்றேன். இப்போ இது கூட இந்த ரெசிபிக்கு வேண்டிய salt ஒரு 1/2 டீஸ்பூன், ஆயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ பாருங்க, இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் 1 கப் தண்ணிக்கு வந்து 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கேன். நல்லா ஸ்லோல வெச்சிட்டு இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணிக்கோங்க. நமக்கு 1/2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். फ्रेंड्स இப்போ இத வந்து நல்லா ஆற வெச்சி எடுத்துக்கலாம். फ्रेंड्स இப்போ பாருங்க, இப்போ அரிசி மாவு வந்து நமக்கு நல்ல அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். நமக்கு ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸா இருந்துச்சுன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது ரெண்டுட்டுமே கட்டி கட்டி இல்லாம நல்லா இதில் மாவுல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் தனித்தனியா தெரியக்கூடாது. எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்துடணும். அதுக்காக நீங்க மசிக்கும் போது நல்லா மேஷ் பண்ணுங்க உருளைக்கிழங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட காரத்துக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்துக்கேன். சாட் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பீஸா சீசனிங் வந்து இது இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் வந்து நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணும் போதவே அந்த தண்ணியிலே சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்காக திருப்பி சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு நம்ம குலோப் ஜாமுக்கு பால் பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டி பால்ஸு. இதே மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடியில் ஒட்டாமல் இருக்கும். அப்படி நீங்கள் நார்மலாக பேன் எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கரண்டி வச்சு நம்ம திருப்பும் போதும் இது வந்து இந்த பால்ஸ் வந்து லைட்டாக வந்து உடையும். அதுக்காக இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம டர்ன் பண்ணி விடலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆயில் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த சலசலப்பு கொஞ்சம் கம்மியாகட்டும். இந்த சலசலப்பு இருந்துச்சுன்னா உள்ள நம்மளுக்கு வேகாது. அதே டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, கிறிஸ்பியா இருக்கு.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு அரிசி மாவில் ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்லா காரமாக சட்னி இருந்தால் கூட சாப்பிட்லாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. இது ஆறுனா கூட நம்மளுக்கு நல்லா முதுண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.